ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்ஸாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டிப்ஸ் தான். சாதம் எப்படி நீங்கள் வடிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த குண்டாலெல்லாம் வடிக்க மாட்டேன். நான் பெரிய டவரால தான் வடிப்பேன். ஏன்னா குண்டான்னு வச்சுக்கோங்களேன், பொங்கி பொங்கி கீழே ஊற்றிட்டே இருக்கும். அது ஒரு ஆள் நின்று பார்த்துட்டே இருக்கணும். இது மாதிரி அண்டானா பேசாமல் நீ பாட்டுக்கு கொதிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன டிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குண்டானா இருக்கட்டும் அண்டானா இருக்கட்டும் எதில் சாதம் வடித்தாலும் சரி, இந்த மாதிரி வடிக்கிறப்ப அந்த மூடியில் 2 கிளிப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த மூடியை தாண்டி சாதம் வந்து கொட்டாது. இப்போ நம்ம சாதம் வடிக்கிறதுக்கான நவீன மிஷினை வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் 2 காது வச்ச வானல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கம்பி, இது வந்து சைக்கிள், பழைய சைக்கிள்லேருந்து எடுத்த கம்பி. நீங்கள் எந்த கம்பி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அந்த சாதத்தை கவுத்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் லல்லா அப்படின்னு எப்படி நீங்கள் அந்த இதை திருப்பினாலும் கீழே வந்து விழவே விழாது. ஸோ சிம்பிளான அண்ட் எளிய நவீன மிஷின் ஃபார் சாதம் வடித்தல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குண்டான வடிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வானலில் அந்த மாதிரி நடுவில் கம்பியை சொருவி கூட வடிச்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப் வந்து இன்றைக்கி டிப்புன்னு நான் வந்து ஷேர் பண்ணலை. சமையல் செஞ்சுட்டு இருக்கப்ப திடீர்னு தோணுன ஒரு டிப் தான். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் டக்குன்னு வந்து தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவரைக்காலாம் கட் பண்ணுறப்ப பூச்சி இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது மாதிரி இந்த அவரைக்காவை இந்த நுனி காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்லையோ இல்லை வெளிச்சத்துலையோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல பூச்சி இருக்குது அப்படின்றது தெளிவாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுக்காக ஒன்று லைட்டுக்கிட்ட காட்டணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி கட் பண்ணுறப்ப இப்படி ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழகிடும். என்னடா பேக்ரவுண்ட் திடீர்னு காஷ்மீரா மாறிடுச்சுன்னு பார்க்காதீங்க. பருப்பு வந்து குக்கரில் வச்சுருந்தேன், அதோட ஆவி தான் வந்து பறக்குது, வேற ஒன்றும் கிடையாது. டிப் நம்பர் 3. அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துணி காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடிப்படி அந்த இதில் தான் வந்துட்டு எல்லாரும் போடுவாங்க. இந்த கம்பியில் போடுறப்ப அந்த கம்பி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் வந்து போட முடியாது, காற்றுல பறந்து கீழே விழுந்துடும். அதுக்கான சிம்பிள் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளிப்பை விட சேஃப்டி பின் வேலை ரொம்பவே கம்மி தான். இது மாதிரி அந்த இதில் போட்டுட்டு 2யும் சேர்த்து இந்த இடத்துல வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களாக பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் அந்த இது வந்து பியவே பியாது. ரொம்ப சிம்பிள் தான். பெட்ஷீட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் துணியை வந்து டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரியில் தயவு செய்து போட்டுறாதீங்க. மற்றபடி இந்த மாதிரி துண்டு பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. பாவம், அதெல்லாம் யார் பெற்ற பிள்ளையோ அதெல்லாம் வந்து கேட்கவா போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி துண்டு பெட்ஷீட்டு கர்ச்சீஃப் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. சாரிக்கு தயவு செய்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. அடுத்த டிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப் தான். இந்த பேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடை பார்த்தா பல கதைகள் சொல்லும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நகைப்பூச்செல்லாம் பூசாதீங்க சிஸ், அழகாக மருதாணி போட்டுக்கோங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன். மருதாணி வந்து போட்டுட்டேன். இவ்வளோ அக்கறையாக நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறப்ப அது எப்படி நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? நம்ம மேலேயும் சில பேர் அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் ரோல் நீங்கள் எடுத்தாலும் ஓகே, இல்லை பழைய விளக்கமாரை வந்துட்டு அடித்து அதெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே அடி குச்சி இருக்கும்ல, அந்த குச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி அந்த தொடப்பத்தோட அந்த கீழே இருக்க பிளாஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மேக்ஸுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எங்கே நீங்கள் சுற்றி நின்னாலும் திருப்பி மேக்ஸில் தான் வந்து நிற்கும். அது மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து கட் பண்ணி 4 பீஸாக எடுத்து வச்சிட்டேன். இந்த ஆப்பம் கதை தான். இந்த பூனையும் ஆப்பமும் இருக்கும்ல, இது பெருசாக இருக்குது இது பெருசாக இருக்குன்னு. அது மாதிரி இது பெருசாக இருக்குன்னு பாதி கட் பண்ண சின்னதாக போச்சு, சின்னதாக இருக்குன்னு கட் பண்ண பெருசாக போச்சு. ஒரு வழியாக 4யும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பேடு மேலே நம்ம வந்துட்டு கலர் பேப்பர் தான் வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் பேப்பர். திருச்சி மங்களன் மங்கலில் தான் வந்துட்டு வாங்கினேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்மேட் பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த பேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஹாலில் நான் படிக்கிறப்ப எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடுவேன். பக்கத்தில் இருக்கவனை பார்த்தா விழுந்து எழுதுவாங்க. எல்லாமே என்ன தான் எழுதுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் எழுதணுமோ என்னென்னலாம் வரையணுமோ எல்லாம் வரைஞ்சி வைப்பேன், எழுதி வைப்பேன். 5th அப்படியே 6th மாற்றுவேன், 6th 7th மாற்றுவேன், 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டாக மாற்றுவேன். அத்தனை வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேடு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் பிள்ளைங்க வருஷம் ஒரு பேடாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சவுண்டு வரதுக்காக போட்டு தட்டுறது, அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதி ஃப்ரெண்டு கிட்ட பின்னாடி காட்டுறது, அது மாதிரி பல வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். இது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா அப்படின்றத கீழே ஷேர் பண்ணுங்கள். இப்போ கதை பேசிக்கிட்டே ஒரு வழியாக ஒட்டி முடிச்சாச்சு. அந்த 4 பசங்களை கட் பண்ணி வச்சோம்ல, அந்த பசங்க எல்லாம் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா? ஒட்டினதுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் க்ளூகன் போட்டு மட்டும்தான் ஒட்ட முடியும். ஃபெஃபிபாண்ட், ஃபெஃபிக்விக் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபெஃபிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபெஃபிபாண்ட் வந்து வேணால் ஒட்டாது. இப்போ 4 சைடும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு காட்டலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இடத்த வந்து பிடிச்சி அந்த இடத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெயிட் தாங்குதுன்றதுக்காக தான் இடிக்கல்ல வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம
நம்ம வந்து பேடு தான் வச்சுருக்கோம், கேலண்டரோ கார்ட்போர்டோ கிடையாது. கீழே வந்து பெரிய அஞ்சரை டப்பாவும் மேலே வந்து குட்டி அஞ்சரை டப்பாவும் வச்சுக்கிட்டேன். மேலே இருக்க குட்டி அஞ்சரை டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், இடமும் வந்துட்டு சேவ் ஆகும். கீழே இருக்கிறதுல ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கடுகு, ஜீரகம், மிளகு அந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பேப்பர் போட்டு எப்போதுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம கிச்சனுக்கோ ஹாலுக்கோ ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இல்லாமல் நேச்சுரல் பிளான்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து அழகாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு டிவைடர் டேபிள் வந்து செஞ்சுருக்கோம், அதை இன்னமும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்மளோட கிச்சனுக்கான புது வரவு இன்னொரு டிவைடர் டேபிள். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிராஃப்ட் டிப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பல்பாக நான் வந்து எடுத்திருக்கேன். நான் பல்பு வாங்கிட்டோன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்றைக்கி அந்த பல்பை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த பல்பை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செதர் தேங்காய் மாதிரி செதறி அந்த பக்கம் ஓடும். அந்த ஓடின அந்த மூடி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும்ல, அதில் மேலே இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தான் அது எது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோமே, அங்கே ஒரு கோடு கட் பண்ணியிருக்காங்க, பட் அந்த கோட்டில் கட் பண்ணாமல் அதை விட கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பீஸை தூக்கி போட்டுறாதீங்க, அதுவும் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக இதை வந்து சைஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. வெட்டுறப்ப கொஞ்சம் கோணையாக கட் பண்ணிட்டேன். சரி அதுவே ஒரு மாடலாக இருக்கட்டுமே, அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் அப்பப்போ நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது. அடுத்ததாக அந்த பல்ப் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸஸ் வந்து இந்த மாதிரி பிளேடை வச்சு சீவினிங்க அப்படின்னா அழகாக உருளைக்கிழங்கு மாதிரி முழுன்னு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடியோ இல்லை வேறு ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மஷ்ரூம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறத மட்டும் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மஷ்ரூமை க்ளூ போட்டு ஒட்டலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி லைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும். அதனால் நான் சப்போஸ் லைட் வைக்கலன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அதை கலர் பண்ணிடலாம். இப்போ கலர் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் மஷ்ரூம் ரெட் கலரில் தான் இருக்கணுமா என்ன? அதனால் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலர் அடித்து அதுக்கப்புறம் ஒயிட்டாக வச்சிட்டேன். டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கிராஸ் இருந்துச்சு, அதனால் அந்த கிராஸ் எல்லாத்தையுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சிட்டேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். புல்வெளியில் முளைச்ச காளா மாதிரியே இருக்குல்ல அழகாக. நேற்று முளைச்ச காளான் நீ பேசுறியா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. பட் இது திடீர்னு முளைச்ச காளான் தான். சரி கிராஸ் மேட்லேயே வச்சு பார்ப்போன்ட்டு வச்சுட்டேன். அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி பென்சில் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் லைட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பென்சில் எடுத்துடலாம், நம்ம மஷ்ரூம் எடுத்துடலாம், அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சிடலாம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு அந்த காளான் வச்சுருக்கோம்ல, அந்த காளானை அது மேலே தூக்கி கவுத்தரலாம். இப்போ கவுத்துட்டோம் அப்படின்னா லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக மினுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம இன்னொரு சேனல் நேம் ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருந்தீங்க. இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெல்லிங், உணவுகள். நம்ம 3 days 3 topic சேனலில் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்குறீங்கல்ல, அந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி உணவுகள் சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் எல்லாத்தையுமே போட முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.